ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டோரியா ராஜா சேனல். இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க, என் ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சிக்கன் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வேறு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானோன்னு இந்த சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு சிக்கனை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வேகணும். நல்லா வேகிற வரைக்கும் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். நல்லா சிக்கன் ஃப்ரை ஆனோடனே இந்த சிக்கனை எடுத்து உரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானோடனே பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு 2 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்னதாக அதை சின்ன பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த தக்காளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண உடனே இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ண பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கிரேவி பதத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ண பிறகு கொஞ்ச நேரம் சிக்கனை நல்லா வேக வைக்கணும். வேக வச்ச பிறகு எண்ணெய் பிரிஞ்சோடனே கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தூவி எடுத்துக்கலாம். சூப்பரான சிக்கன் ரெடி. என்னோடய சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.